தங்கச்சி எத்தனை அவள் படிக்கிறீங்க? 4. பள்ளிக்கூடம் போகிறீங்களா? டியூஷன் ஏன் டியூஷன் போகிறீங்கள? பக்கத்து எதுவும் டியூஷன் நடக்குதா உங்களா வயசுக்காரர்கள்? என்ன பேர் டியூஷன் சொன்னீங்க? தாளிர். உங்களோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாளிருக்கு போகிறாங்களா டியூஷனுக்கு? நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் போனது இல்லையா? போன வந்துட்டா காசு கட்டலடா நீங்கள் போங்க நான் பார்த்து காட்டுறேன்னு சொன்னேன். பிள்ளைகள படிப்பிச்சதையும் பார்த்து கோழிக்கூடு கொஞ்சம் போட்டு கோழி கொஞ்சம் தர மாதிரி கொஞ்சம் செய்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் சாமான் படிப்புடன் டியூஷனுக்கு போகிறேன். அப்போ நாங்கள் உழைக்கிற காரணம் ஐயா அப்போலாம் வீட்டே தான் படிக்கணும். சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் திருநகர்ன்ற இடத்துல நிற்கிறோம். இங்கே என்னுடைய தங்கச்சி வேலை செய்கிற இடத்துல ஒரு அக்கா என் தங்கச்சியோட கதை கேட்க தன்னுடைய கஷ்டங்களை சொல்லியிருக்கிறா. அப்போ என் தங்கச்சியும் அவளோட கேட்சுன்னு கேட்க அவனுடைய கஷ்டம் மிகப்பெரிய அளவில் தங்கச்சியை கவலைப்படுத்தி இருக்குது. ஸோ அவள் எனக்கு கால் பண்ணியிருந்தா, தங்கச்சி இப்படி ஒரு அக்கா தான் வேலை செய்கிற இடத்துல கிளீனிங் வேலையில் செய்கிறதுக்காக வாரவாடா மிக கஷ்டப்படுறா பெண் பிள்ளைகளோட ஒருக்கா போய் பார்த்துட்டு ஏதாவது உதவிகள் செய்ய முடியுமாண்டா செஞ்சு விட்றா, நான் பார்த்த அளவில் நீ என்று கஷ்டப்படுறான்னு சொல்லியிருந்தாள். ஸோ இப்போ அவள் எப்படியும் விசாரிச்சிருப்பாள்ன்ற ஒரு எண்ணம் கொண்டு அந்த குடும்பத்தை நோக்கி நான் போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பிள்ளைகளோட மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டுருக்கால முதல் கட்டமாக நிவேதா அருள்னு சொல்லப்படுற நோர்வே நாட்டில் இருக்கிற ஒரு தங்கச்சி இந்த குடும்பத்துக்கு 10,000 ரூபா நிதி கொடுக்க சொல்லியிருக்கா. ஸோ அந்த நிதியை கொண்டு அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு அவர்களுடைய பிரச்சனை என்ன, அவர்களுடைய படிப்புக்கு என்ன உதவி செய்து கொடுக்கலாம், வாழ்வாதாரமாக என்ன செய்து கொடுக்கலாம், உணவு தேவை எப்படி பூர்த்தி செய்து கொடுக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் அவையோட நேர்காணலை மேற்கொண்டு அந்த விஷயத்தை செய்து கொடுக்கணுன்ற ஒரு நோக்கம் கொண்டு தான் இப்போ அந்த குடும்பத்தை நோக்கி போகிறோம். அந்த அடிப்படையில் இந்த குடும்பத்துக்கு இன்றைய தினம் 10,000 ரூபா நிதி உதவியை கொடுக்குற நிவேதா அருள் சொல்லப்படுற தங்கச்சி நோர்வே நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது மட்டும் இல்லாமல் பல குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கணும் முயல், இன்னும் பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான நிதி எனக்கு வழங்கியிருக்கணும். ஸோ தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்கள், அந்த குடும்பத்தினுடைய கஷ்டத்தை பார்ப்போம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்களோட நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுவதன் மூலம் இந்த குடும்பத்துக்கு உதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கும். கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு வேறு யாரும் குடும்பங்கள்லேருந்து நீங்கள் இனியில் என்று வறுமை கோட்டுகளை வாழ்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்கள் முயற்சித்துக் கொள்ளலாம். வாங்க தொடர்ச்சியாக எங்களை காணொலியோட இணைஞ்சு கொள்ளுங்கள். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொந்தங்களே, எங்களுக்கு முன்னுக்கு இந்த சைக்கிளில் போய்கொண்டிருக்கிற அம்மாவை தேடி தான் நாங்கள் வந்தாங்க. எங்களுக்கு ஒழுங்கான அட்ரஸ் இல்லாததால் எங்களை இடையில் மறித்து இப்போ எங்களை அவளுடைய வீட்டை நோக்கி கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தோன்னே அவள் இதுக்கு முதல் நான் பார்த்ததில்லை. அந்த சைக்கிளில் டீப் இல்லாமல், அதில் முன்சீலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கு டீப் கூட இல்லை. இந்த டீப் இல்லாமல் தான் இந்த சைக்கிளை ஓடி தெரியா. இந்த சைக்கிளில் இப்போ எங்களை அழைச்சி கொண்டு போகிறா. 4 பிள்ளைகள், கஷ்டம் காரணமாக படிப்பை தொடர முடியாமல் மேலதிக கிளாஸுக்கு செல்ல முடியாத பிள்ளைகள், ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் ஒரு குடும்பத்தின் நிலை தான் இது. இந்த குடும்பத்தினுடைய வீட்டை நோக்கி தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சி எங்களோட வீடியோவோட இணைஞ்சு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிறந்ததுலேருந்தே கேரண்டின் ஊடாக வர அந்த வெளிச்சத்தை பார்க்காத ஒரு குடும்பம்ன்றது மிகுந்த வேதனை அளிக்கிறது. தொடர்ச்சி அந்த வீடியோவோட இணைஞ்சு கொள்ளுங்கள். இந்த குடும்பத்துக்கு உங்களுடைய ஆதரவுகளை வழங்குங்க. வீடு அரசாங்கம் காட்டி இருக்குது, ஆனால் பிறந்தது கேரண்டி இல்லை. கேரண்டாக இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம், பிள்ளைகள் படிக்க கொஞ்சம் கஷ்டம். எங்களோட கரண்ட் உதவி ஆசை வாழ்வாதாரம் எதுவாக செய்யணுமெண்டா, அந்த ஹெல்ப் செய்யணுமெண்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம், அதையும் கொஞ்சம் ஹெல்ப் பெரிய உதவியாக இருக்குது. டியூஷன் விஷயம் கொஞ்சம் எல்லா பிள்ளைகளும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்போ எதுவும் படிக்க இல்லாமல் வீட்டை நிற்கிறாங்க ஐயா. உங்கள் வேண்ட உதவி செய்வீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்குது. சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கிளிநொச்சி மாவட்டத்தில் திருநகர் என்ற இடத்துல நிற்கிறோம். திருநகர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்க? திருநகர் தானே? ஓகே, திருநகர் என்ற இடத்துல நிற்கிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய தங்கச்சி ஒரு இடத்துல வேலை செய்கிறா. அந்த வேலை செய்கிற இடத்துல இந்த அம்மா அடிக்கடி அவதானிச்சிருக்கா. அப்படியா? அப்போ தன்னுடைய கஷ்டங்களை சொல்லி என் தங்கச்சியோட கவலைப்பட்டிருக்கிறா. அப்போக்கே என் தங்கச்சி சொல்லியிருக்கிறா, எங்களோட அண்ணா ஒரு ஆள் இப்படி உதவி செய்கிறது, அண்ணாவோட இருக்க காய்ச்சி பாருங்கன்னு சொல்லி எனக்கு தங்கச்சி 2-3 தடவை கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த அக்கா ஒரு பேரன்னு சொல்லி இன்றைக்கு இந்த அக்காவை நோக்கி வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் என்ன சொல்கிற ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட ஆகிட்டுது. மிகவும் ஒரு கவலை ஏற்படுத்துகிற கடைசி பிள்ளையா அவங்கள. சரி, அப்போ கவலை ஏற்படுத்துகிற சம்மந்தமாக இருந்தது. நீங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கும். வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. உங்களுக்கு என்ன பேர்? தனராணி. தனராணி. ஓகே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். 4 பேரா? 3 பொட்டே ஒரு பொடி. ஓகே, இவா எத்தனை பிள்ளை? இவா 3வது.
அவா 4வது. மூத்தது மூத்த ஓய்வு எடுக்கிறா வாழசம் பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை 2வது படிக்கணும். பொடியன். எத்தனை வயசு அவருக்கு? அதுக்கு 13. 13 வயசு. சரி, ஓகே அம்மா. 4 பேரும் பொய்வா. அவாக்கு எத்தனை வயசு கடைசிக்கு? 4 வயசு. 4 வயசு. முன்பள்ளிக்கு போகிறாவா? சரி. அப்போ என்ன மாதிரி அம்மா உங்களோட கஷ்ட நிலவரங்கள்லேருந்து எப்படி போகுது? என்ன இவர் கூலி வேலை போகிறவர் கொஞ்சம் மேலான் வேலை தொடர்ந்து இல்லை இதுதான் போகிறேன். நானும் செவலை இருந்துட்டு போவேன். கஷ்டம் தானே என்ன செய்கிறது. நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? நானும் ரூம் க்ளீன் பண்ண கூப்பிட்டா போவேன். எங்கே போகிறீங்க? எங்கே ஹோட்டல்களில் க்ளீன் பண்ண கூப்பிட்டா போகிறீங்களா இல்லாட்டி ஹோட்டல்ஸ் தொடர்ச்சியால் ஃபோன் பண்ணால் போவேன். அப்படியா? ஓ சரி. அப்போ உங்களை இப்போ அன்றாட உணவு சாப்பாடு செலவு லைன் மாதிரி போகுது. நான் நல்லா சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா உங்களோட ஊரில்? கஷ்டம்தான். ஏன் அதுக்கிட்ட மேலே சீவிச்சு கொள்ற அப்படின்னு செய்கிறது. சரி. அப்போ பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் படிப்பு போகிறேன் டியூஷனுக்கு போகிறேன் இல்லை. அப்போ நாங்கள் உழைக்கிற காரணம் ஐயா அப்போலாம் வீட்டேன்னு தான் படிக்கணும். பள்ளிக்கூடம் எல்லாரும் போகிறதில்ல? ஸ்கூல் போயினோம். டியூஷன் போகிற இல்லையா? டியூஷன் போகிறேன் இல்லை. சரி. அப்போ எப்படியான உதவிகள் நீங்கள் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் முன்னுக்கு வரலாம்? மூத்தா வந்து ஒரு ஓயில் எடுக்க மட்டும் கொஞ்சம் டியூஷனுக்கு ஹெல்ப் செய்யதாக கொஞ்சம் உதவி. ஓயில் படிக்கிற உங்களை மூத்த மகளும் இந்த டியூஷனுக்கும் போகிற இல்லையா? இல்லை போகிறேன் இல்லை. உண்மையை சொல்லுங்க. உண்மையாக போகிறேன் இல்லை. போக விருப்பம் இல்லாமல் போயில்லையா? அப்படி இல்லை கிளாஸு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா. இங்கிலீஷ் கிளாஸுக்கு 2000 வைக்கணுமா. மற்றது வேறு அதுக்கு ஒரு 2000 ரூபா. அப்போ என்னன்றது கட்டுறது கஷ்டம் தானே. வேறு என்ன மாதிரி கஷ்டங்களை வந்து உங்களோட பிள்ளைகள் வந்து படிப்பு ரீதியாக வந்து கஷ்டப்படுறாங்க? சைக்கிளாக தான் போய் போகிறையில் நடந்து போவா. அப்போ சைக்கிள் ஒன்று கேட்குறீங்களா பிள்ளைங்க? சரி அம்மா. அப்போ உங்களுக்கு எப்படியான உதவிகள் வேண்டுமென்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இப்போ எப்படியான உதவிகளை நீங்கள் முன்னுக்கு வரலாம்? எனக்கு பிள்ளைகளில் படிப்பிச்சதையும் பார்த்து கோழிக்கூடு கொஞ்சம் போட்டு கோழி கொண்டு தர்ற மாதிரி கொஞ்சம் செய்தால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் சாமான. அதான். சரி. நீங்கள் இப்போ ஒரு மாதத்தில் வந்து எவ்வளோ காசு உழைக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்கள். மாதம் வந்து இல்லையா? சரி. நீங்கள் மாதத்தில் உங்களுக்கு வேலை மாதம் 30 நாள். 30 நாளைக்கு உங்களுக்கு எத்தனை நாள் வேலை கிடைக்குது? 30 நாள் வேலை இல்லையா? இல்லை 30 நாளுக்குள்ளே எத்தனை நாள் உங்களுக்கு? ஒரு 5 நாளும் வரும் 10 நாளும் வரும் அப்படித்தான். மாத வேலை இல்லை. இப்போ மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ ஒரு நாள் நீங்கள் வேலையை போனீங்கன்னா எவ்வளோ காசு தரேன்? காலம்பு 8 மணிக்கு போனால் 12 மணிக்கு வரும். 600 ரூபா. ஒரு நாளைக்கு 600 ரூபா. 10 நாளுண்டா 6000. சில வேலை 3 மணி தான் செய்வேன். அதுக்கு 300 ரூபா. அப்போ இது காணாதானே எங்களுக்கு. அதானே. இதை 6000 ரூபா 5000 ரூபா காசை வச்சு எப்படி காலத்தில் அதுவும் பெரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. சரி. அப்போ எப்படியான வேலைகள் இப்போ கிளீனிங்னு சொன்னால் இந்த அவங்கள வீடுகளை உடுப்புகள் துவைக்கிறது அப்படியா? இல்லை ரூம் க்ளீன் பண்ணுறது அப்படியா? தங்கச்சி எத்தனை அவள் படிக்கிறீங்க? 4. பள்ளிக்கூடம் போகிறீங்களா? டியூஷன்? ஏன் டியூஷன் போகிறீங்களே? பக்கத்து எதுவும் டியூஷன் நடக்குதா உங்களோட வயசுக்காரருக்கு? என்ன பேர் டியூஷன் சொன்னது? தாளிர். உங்களோட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் தாளிருக்கு போகிறாங்களா டியூஷனுக்கு? நீங்கள் ஒரு நாள் கூட நீங்கள் போனது இல்லையா? போகிற வந்துட்டா காசு கட்டலடா. நீங்கள் போங்க நான் பார்த்து காட்டுறேன்னு சொன்னேன். வாக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ்? 2000 ரூபா. மாதம் 2000 ரூபாயா? ஓகே. மூத்த வாக்கு எவ்வளோ டியூஷன் ஃபீஸ்? வாக்கு 3000 கிட்ட இல்லையா மாதம்? ஓயில் இல்லை. 3வது அந்த மகன் 2வது மகனா? அவருக்கு அந்த விக்னால கேட்டாது. அப்போ சொன்னவே 1500 இப்போ சரியா? உங்களோட மூத்த பிள்ளையும் டியூஷன் போகிறதே இல்லையா? இல்லை. தம்பியும் போகிறே இல்லையா? இல்லை. மூத்த பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டுமே 8000 ரூபாய் கிட்ட வேணும் போல உங்களுக்கு. ஏன்னா உழைக்கிற காசே 5000 ரூபா தானே? என்ன? சரி. நான் டியூஷன் ஃபீஸ் அம்மா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் உறவுகளோட வந்து கதைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள் நீங்கள் நான் எனக்கு வந்து டீஷர்ட் நடந்த கோழிக்கூட ஒரு கோழிக்கூடு காட்டி ஒரு 10 கோழி போய் தந்துட்டுங்கன்னா அதிலே கொஞ்சம் உங்களுக்கு வந்துடுவீங்களா? எந்த வேலைக்கும் போய் அப்போ எனக்கு மேலாதானே ஐயா. சரி. அப்போ இதான் உங்களோட கோழிக்கூடு. எத்தனை கோழி வளர்க்குறீங்க? 4 கோழி நிற்குது. தங்கச்சி நீங்கள் போங்க. 4 கோழி நிற்கப்போ. 4 கோழியா? இதான் உங்களோட கோழிக்கூடு. எவ்வளோ காலம் கட்டி? 2 வருஷமா? இந்த வசதியில் இப்போ கட்டுறதுக்கு நாங்கள் சாப்பிட்றதா இதை கட்டுறதா என்ன செய்கிறது? வீடு பெருசாக கட்டியிருக்கிறீங்க. காசு இருக்கு? வீட்டு வீடு. அப்படியா? ஓகே.
சரி, இதுக்கு கதவுகளே இல்லையா? அதை போட்டு இப்படி மூடி விடுவீங்களா? சரி, ஓகே. அப்போ உங்களை வாழ்வாதாரமாக வந்து ஒரு கோழி, இது உங்களுக்கு ஒரு கோழி கூடும் கோழி எல்லாம் நாங்கள் ஒரு வாங்கி தந்தோம்டா. ஒரு 20 கோழியும் ஒரு கோழி கூடும் செஞ்சு தந்தா நீங்கள் பிள்ளைகளுக்கு டியூஷன் ஃபீஸை வந்து மாதம் அதிலே கட்டுவீங்களா? உண்மையா? நான் அடை வச்சு கொஞ்சம் கூட்ட போய் சாய் தந்தேன். அந்த அதே வருமானத்தை கொஞ்சம் பெற்றுக்கொள்வேன். அப்படியா? சரி, அப்போ நான் கதைக்கு நம்ம உங்களோட விஷயத்தை வந்து இப்போ என்னென்னு சொல்கிறது, ஓகே. நான் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் வந்தோம்மா ஒரு வீட்டை நாங்கள் போய்க்க வந்து விசாரித்து மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு வீட்டை தான் வருவோம். அப்போ அவங்க வந்து உணவுக்கே கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக தான் இருக்குது. நாங்கள் வந்தால் என்ன சொல்கிறேன், இந்த சவாலுமே சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன், நான் வேலை போய் என்னத்தை காணும், இல்லாட்டி அவர் போய் காணுமா, என்ன செய்யறாரு, நாங்கள் ஜாட்டையும் எதிர்பார்க்கல. எனக்கு வந்து சொந்த வந்துட்ட விட பிரத்தியாக்களை எனக்கு ஹெல்ப் கூட உண்மையாக. அதில் உங்கள் தங்கச்சி என் சகோதர உண்மையாக. என்ன தங்கச்சி என்னென்னு உங்களுக்கு அதில் தெரியும்? பேசுறது கதை வேலை செய்ய எனக்கு தெரியும். அந்த பிள்ளைய திவேந்தினி அப்போ அங்கே போனவளோ கண்டு விருப்பம் ஒரே அவ பார்க்காம எனக்கு இருக்கிறாது. அப்படியா? எழுந்தா பார்த்தா மாறு போய். சரி, சரி, ஓகே. அப்போ எனக்கு வந்து தங்கச்சியான் ஒரு மிக உருக்கமாக வந்து செய்தி அனுப்பியிருந்தவா. இப்படி ஒரு அம்மா ஒரு ஆள் வீட்டு வேலைக்கு போய்த்தான் பிள்ளைகளை பார்க்குறா, 4 படிக்கிற பிள்ளைகள் இன்னிலேருந்து கஷ்டப்படுறா, ஒருக்கா போய் பேர்றதா ஒன்றான்னு சொல்லத்தான் நான் ஒரு 2 நாளைக்கு முறை வாரன்ட்டு இருந்தேன். எனக்கும் கொஞ்சம் வருத்தம் வந்து அலையமாக வலிக்கலாம் போயிட்டு. அதுக்கு பிறகு தான் சரி பார்த்தேன். நிபல் என் தங்கச்சி வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு குடும்பத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணினதில்லை எனக்கு போய் பாருங்கன்னு. முதல் தடவையாக சொல்லியிருக்கிறாள். உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும்டா வந்தேன். வரைக்கும் நீங்கள் சைக்கிளில் வரைக்கும் உங்களுக்கு பின்னால் தான் வந்து வந்தேன் நீங்கள் வீடு காட்டு. அப்போ உங்களுக்கு சைக்கிள் நீங்கள் காற்று இல்லாமல் ஒரு பார்க்கவே நான் கவலையாக இருந்து. சரி, அப்போ நான் இப்போ அதான் நம்ம எந்த ஒரு வீடு நாங்கள் போய்க்கு வந்து இனியில் கஷ்டப்பட்ட சாப்பாடு கஷ்டப்படுற வீட்டாக போவோம். அந்த அடிப்படையில் வந்து அவைகளுக்கு முதல் கட்டமாக வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து வழங்குறது. 10,000 ரூபா காசு நான் கொடுக்குறேன். முதலாவது உங்களோட சாப்பாடு செலவில் நீங்கள் ட்ரை பண்ணி கொண்டுருங்கம்மா. உங்களுடைய கஷ்டம், உங்களோட பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களோட உறவுகளுக்கு வந்து ஓகே, இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிப்பிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் ரெண்டு யோசிச்சாங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் மாறும். சரி, அப்போ நான் இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் அவங்களுக்கு எல்லாம் அனுப்புவேன் சமூக வலைத்தளங்களோட வந்து. அதனூடாக வந்து உங்களுக்கு உதவி கிடைச்சா எனக்கு சந்தோஷம். நான் மீண்டும் வந்து செய்வேன். இப்போ இந்த இதில் 10,000 ரூபா நிதி இருக்குது. இந்த உதவியை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிவேதா அருள்னு சொல்லப்படுறது ஒரு மகள், நிவேதான்னு சொல்லப்படுற ஒரு தங்கச்சி. அந்த தங்கச்சி வந்து நோர்வே நாட்டில் இருக்கிறாள். அவருடைய அன்பளிப்பாக வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது நிவேதா அருள்னு சொல்லி இவர்களுடைய பணம் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் ஏற்கனவே பல குடும்பங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். இப்படி எத்தனையோ குடும்பங்களுக்கு வந்து 10,000 ரூபா நிதியுதவியை வந்து என்னோட வழங்கி கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். அவள் நோர்வே நாட்டில் இருக்கிறேன். இப்போ இன்றைக்கு வந்து இந்த பணத்தை வந்து உங்களுக்கு நிவேதா அருள் குடும்பம் நோர்வேலேருந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்களா? நிவேதா அம்மாவுக்கு நீங்கள் நன்றி. அவள் இந்த உதவி செய்யறதுக்கிட்ட அம்மாவுக்கு மாட்டேன். மிகமே அவங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன். சரி, ஓகே. நானும் வந்து நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னாமல் திருப்பி நான் கூடுதலாக வந்து இந்த வீடியோக்கள் வந்து செய்ய வந்து இப்போ இந்த வீடியோவை டெய்லி பார்க்குறவங்களுக்கு நான் டெய்லி கதைக்கிற விஷயமா இருக்கும். ஆனால் நான் உங்களை விட்ட வரைக்கும் வந்து நீங்கள் இன்றைக்கு தானே எந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இல்லை தானே? இல்லைண்ணா. அப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் தானே. இப்போ நான் வார இடத்துக்கு வந்து அதை நான் சொல்லணும். இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிற மக்களும் அம்மா மிகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி இங்கே எங்களோட ஈழத்தில் வந்து கஷ்டப்படுற தமிழ் மக்களை முன்னேற்றி விடணும், வாழ்வாதார அடிப்படையில் வந்து முன்னேற்றி விடணும்னு சொல்லி தான் எங்களோட இணைஞ்சு பயணிக்கணும். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு இந்த நிவேதா அருள் குடும்பம் உதவி செஞ்ச மாதிரி வந்து எத்தனையோ உறவுகள் நிவேலிட குடும்பம் மாதிரி எத்தனையோ குடும்பங்கள்லேருந்து எங்களூடாக இப்படி உதவி செய்துன்னு வராங்க. அப்போ அப்படித்தான். அப்போ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, உறவுகள் வந்து உதவி செய்யலை, பிரத்தியார் தான் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. உண்மைதான். இதில் இருக்கிற நிவேதா அருள் குடும்பத்துக்கு உங்களை யாருன்னு தெரியாது, என்ன யாருன்னு தெரியாது, என்ன நம்பி உங்களுக்கு உதவி செய்கிறாங்களே. அப்போ அந்த மனிதாபிமானம் தான் கடவுள். அப்போ அவளுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். அப்போ நான் நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சொந்தங்களே, என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சில வீடுகளுக்கு நாங்கள் போய் வந்து சிலர் வந்து தங்களுடைய கவலைகளை வந்து உருக்கமாக வந்து பதிவிடுவாங்க.
அது ஒவ்வொருத்தட்ட மனநிலையை பொறுத்து. நான் இங்கே வந்து பார்த்ததுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா வந்து கஷ்டப்படுறா. ஒரு 11ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பிள்ளை, கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் என்றால் வந்து நாங்கள் அதில் வீடியோவிலேருந்து தவிர்த்து கொண்டு நாங்கள். மற்றது வந்து 7ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பையன், 8ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு பையன், அடுத்த 3வது பிள்ளை தான் எங்களோட நின்றவா, 4வதாக ஒரு 4 வயசு பிள்ளை ஒன்று இருக்கு. ஸோ இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து கேட்டது வந்து அவர்களுடைய உணவு தேவைக்கும், அடுத்தது வந்து அந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துக்காகவும் உதவி கேட்டிருந்தவேல். அப்போ அதை வந்து மாதம் வந்து வேலுக்கு நாங்கள் அதை செய்கிறத விட வந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் செய்ய வேண்டிய பணத்தை ஒரு வாழ்வாதாரமாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னால் அவங்க வந்து அதனூடாகவே தங்களுடைய படிப்பு விஷயங்களை பார்த்துக்கொள்வாங்க. ஸோ நான் இந்த வீடியோ ஊடகமாக வந்து இந்த எங்களோட சொந்தங்கள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்கம்மா, உறவுகள் எல்லாருமே பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாரோ ஒரு ஆளோ 2 பேரோ ஒரு மனசு வச்சு உங்களுக்கு ஒரு இதோட செய்யக்க வந்து நீங்கள் முன்னுக்கு வந்துடலாம். சரியா? அப்போ நான் என்னால் முடிஞ்சதை வந்து நான் இதை உங்களுக்கு பெற்றுத்தரத்துக்காக வந்து நான் முயற்சிக்கிறேன். இனி உங்களை வந்து நீங்கள் கும்பிட்ற கடவுளை வணங்கினீங்கன்னு சொன்னால் உங்களோட லைஃப் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டு வரட்டாமா அப்படின்னா? ஓகே நன்றி. சரி, நன்றி சொந்தங்களே. மீண்டும் இந்த இடத்துல வந்து நோர்வே நாட்டில் இருக்கிற நிவேதா அருள் குடும்பத்துக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். முன்றைக்கு வந்து இந்த அம்மாவுக்கு இதில் 10,000 ரூபா நிதியை வழங்கியிருக்காங்க. 10,000 ரூபா இருக்காமா? ஓகே சரி, போயிட்டு வரட்டாமா? வீடு அரசாங்கம் வீடு கட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து கரண்ட் இல்லை. கரண்ட் தான் இருக்கிறோம். சரியாக கஷ்டம், பிள்ளைகள் படிக்கிறது கஷ்டம். என்னோட கரண்ட் உதவி ஆசை வந்து வாழ்வாதாரம் எதுவா செய்யலுமெண்டா, அந்த ஹெல்ப் செய்யணுமெண்டா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிற சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம். அதையும் கொஞ்சம் ஹெல்ப் பெரிய உதவியாக இருக்குது. டியூஷன் விஷயம் கொஞ்சம் எல்லா பிள்ளைகளும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அப்போ இன்னும் படிக்க இல்லாமல் வீட்டை நிற்கிறாங்க. ஐயா உங்கள் வேண்ட உதவி செய்வீங்கன்னா பெரிய ஒரு உதவியாக இருக்குது. சரி அம்மா, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். நான் வந்து சாப்பாடு ரீதியான உதவி, படிப்பு ரீதியான உதவி, கரண்ட் வசதி என்ன. ஓகே, நீங்கள் பிறந்ததுலேருந்து கரண்ட்டை பார்க்கவே இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள். லைட் போட இல்லை, விளக்குலாம் இருக்கீங்களா? விளக்குத்தான். அதான் கரண்ட் எடுக்க அவருக்கு வசதி இல்லை. நான் தெரிஞ்சாலும் வருமானங்களை புரியாண்டு. சரி அம்மா, ஓகே. நான் கடவுளை மண்டாடி கொள்ளுங்க, போயிட்டு இருக்கட்டாமா? ஓகேயா?